ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் வச்சுக்காங்க. அதுக்கு தேவையான எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் பல்லாரி ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி 2 போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூனு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா, அப்புறம் தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி, அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்காங்க. வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறதுட்டியும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அது கொஞ்சம் 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு, அப்புறம் காய்கறி தேவையான காய்கறி என்னென்ன காய்கறி இருக்குது அது சேர்த்துக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் சோயா, பச்சை மிளகா ஒரு 2-3 பச்சை மிளகா இதையும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். அப்புறம் அரிசி 1 கப்பு சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணது. 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி, அந்த விதத்தில் வச்சுக்கோங்க. உப்பு தேவைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3-4 விசில் விட்டு இறக்கிடுங்க. ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்காங்க கிளாஸில். ஒரு 2-3 விசில் விட்டு இறக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இதுமாரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாஸ்மதி அரிசினா 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி. இது சாப்பாட்டு அரிசிங்கிறனால 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.